வணக்கம் நண்பர்களே. இன்றைய காலகட்டத்தில் நமது வாழ்க்கையில் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது தெளிதல், கிளாரிட்டி எது முக்கியம் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு. ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் விடை காண்போம். புரிதலா தெளிதலா? ஒரு கிராமத்தில் தினமும் ஒரு மனிதர் ஆலயம் சென்று இறை சொற்பொழிவு கேட்டு வந்தார். இதனால் அவர் வீடு திரும்புவதற்கு சற்று தாமதமாகும். ஒரு நாள் இரவு தாமதமாக அவர் வீட்டிற்குள் நுழையும் போதே கோபத்தில் இருந்த அவருடைய மனைவி, கோவிலில் அப்படி என்னதான் கூட்டி கிடக்குது என்று தெரியவில்லை, தினமும் இவ்வளோ தாமதமாக வருகிறீர்களே, தினமும் அங்கு சென்று வருவதால் உங்களுக்கு அப்படி என்னதான் புரிந்தது சொல்லுங்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஆனால் அங்கு சொல்வதை கேட்டுவிட்டு வருவது நன்றாக இருக்கிறது என்றார். மனைவிக்கு இன்னும் கோபம் தலைக்கு ஏறியது. முதலில் வீட்டில் இருக்கும் சல்லடை எடுத்துக்கொண்டு அதில் தண்ணீர் பிடித்து வாருங்கள் என்றார். அவரும் சல்லடையில் தண்ணீர் பிடித்து கொண்டு வீடு முழுவதும் சிந்தியபடி வந்தார். மனைவியிடம் வந்தபோது தண்ணீர் இல்லாமல் வெறும் சல்லடை மட்டுமே இருந்தது. உடனே மனைவி, தினமும் தாமதமாக வருகிறீர்கள், கேட்டால் இறை சொற்பொழிவை கேட்கப் போனேன் என்கிறீர்கள், என்ன சொன்னார்கள் என்று கேட்டால் ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறீர்கள், இதுதான் நீங்கள் சொற்பொழிவு கேட்கப் போக லட்சணமா? இந்த சல்லடையில் ஊற்றிய தண்ணீரை போலத்தான், எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது என்று கோபத்தோடு திட்டினாள். தெளிதலின் முக்கியத்துவம், அதற்கு அந்த மனிதர் சொன்ன பதில்தான் இந்த கதையின் முக்கிய அம்சம். நீ சொல்வது சரிதான், சல்லடையை கொண்டு தண்ணீரை நிரப்ப முடியாமல் போகலாம், ஆனால் அழுக்காக இருந்த இந்த சல்லடை இப்போது பார், நன்றாக சுத்தமாகிவிட்டது. அதுபோல நான் தினமும் ஆலயத்தில் கேட்கும் இறை சொற்பொழிவில் சொல்லும் விஷயங்கள் வேண்டுமானால் எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மனதில் இருக்கும் அழுக்கையெல்லாம் படிப்படியாக அது அகற்றியதை என்னால் நன்கு உணர முடிந்தது என்று சொன்னார். இந்த கதையின் மூலம் நாம் அறிவது என்னவென்றால், வாழ்க்கை பாதையில் நாம் அனைத்தையும் உடனுக்குடன் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம், ஆனால் இறை சிந்தனையிலும் நல்லெண்ணங்களிலும் தொடர்ந்து ஈடுபட்டால் அது நம் மனதை தெளிவுபடுத்தி உள்ளிருக்கும் அசுத்தங்களை நீக்கி ஒரு புதிய மனிதனாக நம்மை மாற்றும். ஆகையால் புரிதலை விட தெளிதலே எப்போதும் முக்கியம். மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.